அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல ஆகஸ்ட் 7 அன்று நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையில 3 முக்கிய விவகாரங்கள் கவனத்தை பெற்றிருக்கு. குறிப்பா இந்த நியோமேக்ஸ் வழக்குல ட்ரையல் நீதிமன்றமான டான்பிட் நீதிமன்றத்துல நடைபெறக்கூடிய அந்த விசாரணையை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு நியோமேக்ஸ் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட அந்த கோரிக்கையை ஏற்று நீதியரசர் ஒரு 2 வார காலத்துக்கு தற்காலிகமாக அது நிறுத்தி வைக்கப்பட்ட விவகாரம் ரொம்ப ஒரு மையமான ஒரு விஷயமா அமைந்திருக்கு. இன்னும் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டதுங்கிறத விரிவா பேசலாம். அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். முதல் விஷயம், பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து அவர்கள் தரப்பு கோரிக்கையை நீதிமன்றத்துல முன்வைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக நீதிமன்றமே ஒரு வழக்கறிஞரை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இதற்கு முந்தைய அந்த நீதிமன்ற விசாரணையில பார்ட்டியன் பெர்சனா ஆஜராகி இருந்த கணேஷ் ஆதித் அப்படிங்கிறவர் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில இந்த இடத்துக்கு நீதிமன்றம் வந்திருக்கு. இதற்கு முன்னர் பலரும் பார்ட்டியின் பர்சனா நேரில் ஆஜராகி அவர்களுடைய அந்த கோரிக்கைகளை முன்வைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு வழக்குரைஞர் அதற்கான உரிய முறையோட முன்வைப்பதற்கும் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு ஆதங்கத்தோட அதை சேர்ந்து முன்வைக்கிறது அப்படிங்கிறதுலயும் ஒரு சின்ன வேறுபாடு இருந்தது. அப்ப அந்த இடத்துலதான் அது தொடர்பான சில சச்சரவுகள் அப்படிங்கிறதும் நீடிக்க செய்தது. அப்ப இந்த பின்னணியில தான் பார்ட்டியின் பெர்சனா யாரெல்லாம் நேர்ல நீங்க ஆஜராகன்னு விரும்புறீங்களோ அவர்கள் இந்த அட்வொகேட்டு கிட்ட நீங்க உங்களுடைய அந்த தகவல்களை என்ன நீதிமன்றத்திட்ட நீங்க தெரிவிக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை அவங்கள்ட்ட நீங்க தெரிவிக்கலாம். அவர்கள் விரைவில் ஒரு மின்னஞ்சல் முகவரியை வழங்க இருக்கிறாங்க. அந்த மின்னஞ்சல் முகவரியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாமளும் அதை வெளியிடுறோம். அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க அனுப்பலாம். உங்களுடைய சார்பாக நீதிமன்றத்துல அவங்க அந்த கோரிக்கைகளை தொகுப்பான முறையில அவங்க முன்வைப்பாங்க. தற்போது நீதிமன்றத்தால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்காக நியமிக்கப்பட்ட வழக்குரைஞர் நேத்ரா அவங்க முதல் முறையா இன்றைய தேதியில நடைபெற்ற அந்த விசாரணையில ஆஜராகி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறாங்க. இது இந்த வழக்குல ஒரு முக்கியமான ஒரு திருப்பமா அல்லது முக்கியமான ஒரு அம்சமா கருதத்தக்க விஷயமா இது இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஏற்கனவே நியோமேக்ஸ் நிறுவனம் பட்டியல் தயாரித்து கொடுத்தபடி சில சொத்துக்கள் அடுத்த கட்ட ஏலத்துக்கு தயாரா இருக்கு. அவ்வாறு இருக்கக்கூடிய இடங்களை பத்திரிகையில விளம்பரமா வெளியிடணும். அந்த விளம்பரமா வெளியிடுறது அப்படிங்கிறதும் சனி ஞாயிறு இது போன்ற அந்த விடுமுறை நாட்கள்ல எல்லாரும் படிக்கக்கூடிய அந்த சிறப்பு பகுதியில இடம்பெற மாதிரி நீங்க விளம்பரம் கொடுக்கணும்னு ஏற்கனவே நீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்தது. அடுத்தது ஒரு 4 ப்ராப்பர்ட்டிக்காக ஒரு விளம்பர செலவு அப்படிங்கிற மாதிரி வேணாம், ஒரு குறைஞ்சது ஒரு 10 ப்ராப்பர்ட்டி சேர்ந்ததுக்கு அப்புறம் மொத்தமா நம்ம வந்து விளம்பரம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதுபோல ஒரு 4-5 சொத்துக்கள் ஏற்கனவே தயார் நிலையில இருக்கு. தற்போது ஒரு 16 சொத்துக்களுடைய பட்டியல் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு வந்தது. அதுல ஒரு சொத்து நியோமேக்ஸ் தரப்பிலிருந்து டிஸ்பியூட் செய்யப்பட்டதை அடுத்து 15 சொத்துக்கள் இறுதி செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த இடத்துல நியோமேக்ஸ் தரப்பிலிருந்தும் சில சொத்துக்களை இது ஏலத்துக்கு கொண்டு போகலாம் அவங்க ஒரு முன்மொழிவை கொடுக்குறாங்க. EOW போலீசார் அவர்கள் அட்டாச் செய்த சொத்துக்கள்ல இருந்து அதை வில்லங்க மற்ற விஷயங்கள் சரிபார்த்து இதை ஏலத்துக்கு கொண்டு போகலான்னு அவங்க ஒரு முன்மொழிவை கொடுக்குறாங்க. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்தும் அப்படி ஒரு கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இன்றைய விவாதத்துல பார்ட்டியின் பெர்சனா ஆஜராகி இருந்தவரும் அந்த கோரிக்கையை வந்து முன்வைத்திருந்தாரு. நாங்க சொல்ற சொத்துக்கள்லாம் பட்டியல்ல வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி EOW போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. அதாவது இது போன்று உங்க கவனத்துக்கு 3 தரப்புல இருந்து நமக்கு வந்து வருது. இது எல்லாத்தையுமே நீங்க முதல் கட்டமா அதுல எதுவும் வில்லங்க இருக்காங்கிறத நீங்க முதல்ல சரி பார்த்துட்டு எவ்வளவு விரைவாக இந்த ஏலப்பட்டியல சேர்க்க முடியுமோ ஒன்னொன்னா நீங்க சேர்த்துருங்க அப்படிங்கிற ஒரு விவரத்தை நீதிமன்றம் ஒரு அறிவுரையா வழங்கியிருக்கு. அப்ப அதன்படி ஏற்கனவே நீதிமன்றம் தீர்மானித்தபடி ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை தமிழகத்தினுடைய முன்னணி தமிழ் மற்றும் ஆங்கில பத்திரிகைகள்ல ஏலத்துக்கு எந்தெந்த சொத்துக்கள் வருது அப்படிங்கிற அந்த விவரங்கள் வெளியாக இருக்கு. அடுத்து 3வது விஷயமா, இந்த சொத்துக்கள் வந்து சிலது ஏலத்துக்குன்னு கொண்டு வந்துட்டு கடைசி நேரத்துல நியோமேக்ஸ் நிறுவனம் ஆட்சேபனை தெரிவிக்கிறது, இது போன்ற சில விஷயங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் வந்து இருக்குது. அதுல ஒரு காரணமா அந்த மதிப்பீடு செய்யறதுல குளறுபடி இருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு இருக்கு. அதுல இன்று ஒரு 2 விவகாரம் முன்னணிக்கு வந்தது. அரசனூர் டிரைவின் ஹோட்டல் அந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் பில்டிங்கை மட்டும்தான் வந்து கணக்கில் எடுத்திருக்கிறாங்க. அடிமனையை அவங்க கணக்கில் எடுத்துக்கல, அதுல மதிப்பீடு செய்யல, அதனால அது ரொம்ப வேல்யூ கம்மியா போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. அதே போல போடி கிரீன் ராயல் ரெசார்ட் அதுவுமே மார்க்கெட்டு நிலவரப்படி அது ஒரு 50 கோடி ரூபாய்க்கு வந்து போகும். ஆனா 12 கோடி சொச்சம் தான் வந்து அவங்க மதிப்பீடு செஞ்சிருக்கிறாங்க. இதையும் மறுபரிசீலனை பண்ணணும்னு தேனி நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டது. அப்ப இந்த 2 விவகாரங்களையும் பரிசீலித்த நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அரசனூர் டிரைவின் ஹோட்டலை மறுமதிப்பீட்டுக்கு அவர் செய்யுமாறு அது ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. போடி கிரீன் ராயல் ரிசார்ட்டை பொறுத்த வரைக்கும் 12 கோடின்னு இருந்ததை 25 கோடி அப்படிங்கிறதாக உயர்த்தி அதை ஏலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து 4வது விவகாரமா மதுரையில் இருக்கக்கூடிய சொர்ணபூமி ஹில் டவுன் மற்றும் ஹில் டாப் இந்த
2 ஏரியாவில், குறிப்பா ஹில்டாப் ஏரியாவில் அந்த இடத்தை பார்ப்பதற்கு அந்த ஒரு சில நபர்கள் அனுமதிக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதாவது விஷால் ப்ரொமோட்டர்ஸ் அதனுடைய உரிமையாளர் இளங்கோவன் அப்படிங்கிறவரு தங்களை தடை பண்றாரு, இது என்னுடைய சொத்து, நியோமேக்ஸ் நிறுவனத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களை விரட்டி அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் தெரிவிக்கப்பட்டது. அப்ப அந்த இடத்துலதான் இது தொடர்பா EOW போலீசார் உரிய முறையில விசாரிக்கணும், யாரையும் அனுமதி மறுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிமன்றம் அதை வலியுறுத்தி இருக்கு. நாம் விசாரிச்ச வகையில அந்த விஷால் ப்ரொமோட்டர்ஸ் அந்த நிறுவனம், அதாவது மதுரையில செயல்படக்கூடிய விஷால் டி மஹால் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரா அறியப்படக்கூடிய இளங்கோவன் நியோமேக்ஸ் நிறுவனத்தோட இணைந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தொழில் பார்ட்னரா அந்த தொழிலில் ஈடுபட்டு வந்ததாகவும், குறிப்பா இந்த சொர்ணபூமி, ஹில்டவுன் மற்றும் ஹில்டாப் இந்த 2 ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 60-40 அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், தற்போது அவர் நியோமேக்ஸ்க்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறாரு. அவர் பல முதலீடுகளை அவருமே ஈர்த்திருக்கிறார், அவருமே முக்கியமான ஒரு டைரக்டர்ல அல்லது முன்னணி ஒரு ஏஜென்ட்டா அவருமே இதுல இயங்கி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தரப்பு தகவலை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல இருந்து தெரிவிக்கிறாங்க. அப்ப இது தொடர்பா EOW போலீசார் விசாரிக்கணும்னு ஒரு உத்தரவாயிருக்கு. அடுத்தது 5வது விவகாரமா, கும்பகோணத்தைச் சேர்ந்த ராஜா அப்படிங்கிறவரு தனக்கு முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையோட வர பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து, குறிப்பா வழக்கறிஞர் ரஜினி அதை கடுமையா ஆட்சேபனை தெரிவிச்சாங்க. அவங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது, முன்ஜாமீன் வழங்கக்கூடாதுங்கிறது மட்டும் இல்ல, இம்மிடியேட்டா அவங்கள நீங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வலுவா அவங்க முன்வைத்தாங்க. இதனுடைய பின்னணி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ராஜா கலையரசி தம்பதியினர், அவருடைய மகன் பரணிதரன் மற்றும் கீதா, இவங்க ஒரு குடும்பமாக இந்த நியோமேக்ஸ்ல ஒரு முக்கிய ஏஜென்ட்ஸா அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. குறிப்பா 2022-23 காலகட்டத்துல ஆக்டிவா இயங்கி இருக்கிறாங்க. இவர்களுடைய பெயர்ல ஒரு 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இவர்கள் பெயர்ல பினாமி சொத்தா இருக்குது. அதை ஐடென்டிஃபை பண்ணி தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து நீதிமன்றத்துக்கு இப்படி ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில EOW போலீசார் அந்த சொத்தை நியோமேக்ஸ் தொடர்பான ஏலப்பட்டியலில் இணைப்பதற்காக அவர்களுடைய ஒப்புதலை வாங்குவதற்காக சம்மன் அனுப்பி இருக்கிற இந்த பின்னணியில தான் ராஜா முன்ஜாமீன் கேட்டு உள்ள வந்திருக்கிறாரு. அதாவது எங்க EOW போலீசார் தன்னையும் ஏஜென்ட் அப்படிங்கிற கேட்டகரியில அக்யூஸ்ட் லிஸ்ட்ல சேர்த்துற போறாங்க, அரெஸ்ட் பண்ணிட போறாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இருந்து அவர் முன்ஜாமீன் கேட்டிருக்கிறாரு. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து அவர் ஒரு ஏஜென்ட் தான், அவர்கிட்ட இருக்கிறது பினாமி சொத்து தான், அதை நீதிமன்றம் கையகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வலுவா முன் வச்சிருக்கிறாங்க. இது தொடர்பான விசாரணையை அடுத்த வாய்தாவில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் அதை ஒத்தி வச்சிருக்கிறாரு. EOW போலீசார் இந்த விவகாரம் குறித்து விசாரிக்கணும், மேற்கொண்டு விசாரிங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் அவர் பிறப்பிச்சிருக்கிறாரு. இதுல 6வது விவகாரமா, இதே ஏஜென்ட் தொடர்பான அந்த விவாதத்தை தொடர்ந்து தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கத்திலிருந்து அதன் சார்பாக பார்ட்டியின் பெர்சனா ஆஜராகி இருந்த மணிகண்டன் அவர் ஒரு விஷயத்தை முன்வைச்சார் நீதிமன்றத்துல. அதாவது AH ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் நியோமேக்ஸினுடைய அந்த துணை நிறுவன பட்டியலிருந்து விடுபட்டு இருக்குது. சீனுக்குள்ளேயே அவங்க வரல. தேவக்கோட்டையை சேர்ந்த டி அருள் பழனிவேல் அப்படிங்கிற அந்த 2 பேரு இதுல முன்னணி இயக்குநர்களாக இருந்து சொத்துக்களை நியோமேக்ஸுக்காக வாங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் பினாமி சொத்துக்கள் தான். இந்த வழக்குல சிக்கன இந்த இடைப்பட்ட காலத்துல திருச்சியில குறிப்பா ஒரு 23 ஏக்கர் அளவுக்கு சொத்துக்களை வித்து இருக்கிறாங்க அப்படின்னு அது தொடர்பான அந்த ஆவணங்களோட அந்த AH ப்ரொமோட்டர்ஸை இந்த நியோமேக்ஸினுடைய அந்த துணை நிறுவன பட்டியலில் உள்ள கொண்டு வந்துடணும். அருள் பழனிவேலை ஏஜென்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் அவங்களையும் அக்யூஸ்டா சேர்க்கணும். மிச்சம் இருக்கிற சொத்துக்களையாவது அவங்க விற்காத அளவுக்கு அதை பாதுகாக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தாரு. இது தொடர்பாகவும் EOW போலீசார் விசாரணையை நடத்தணும்னு சொல்லி நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கு. அப்ப இந்த கோரிக்கையினுடைய தொடர்ச்சியாகத்தான் ஏற்கனவே நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ஏஜென்ட்டுகளுடைய அந்த பட்டியலின்படி ஏஜென்ட்டுகள் எல்லாத்தையும் நீங்க அக்யூஸ்டா நீங்க சேர்க்கணும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவங்க பெயர்ல அவங்க மனைவி பெயர்ல இருக்கக்கூடிய உறவினர்கள் பெயர்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையுமே அந்த பினாமி சொத்துக்கள் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கை மீண்டும் வலுவாக 1க்கும் மேற்பட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ரொம்ப மையமான ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்தாரு. அது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு தகவலும் கூட. அதாவது என்னுடைய போக்கஸ் இன்னும் 2 மாசத்துக்கு ஏலம் தொடர்பானது மட்டும்தான். ஏலத்துக்கு எந்த அளவுக்கு புதிய சொத்துக்களை உள்ள கொண்டு வர முடியுமோ, ஏலத்தை எந்த அளவுக்கு விரைவா நடத்த முடியுமோ அது தொடர்பான விவகாரங்களை 2 மாதம் அது கவனம் செலுத்தப்படும். அதற்கு அடுத்த 2 மாசம் உள்ள வந்த சொத்துக்களை வித்து பணமாக்குனதை பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரித்து கொடுக்கிறது அப்படிங்கிறதுல நீதிமன்றம் கவனம் செலுத்தும். அதுக்கப்புறம் டாப் கியர்ல நீங்க சொல்ற மாதிரி ஏஜென்ட்டுக்கு மேல நடவடிக்கை எடுக்கிறது, பினாமி சொத்தை கொண்டு வரதெல்லாம் அடுத்தது பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப நீதிமன்றம் என்ன மனநிலையில இந்த வழக்கை அணுகிட்டு இருக்கு, இன்னும் குறிப்பா நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த வழக்கை எந்த திசையில அவர் நகர்த்திக்கிட்டு போகிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு விடைய இன்றைய அந்த நீதிமன்ற விசாரணை வழங்கியிருக்கு.
ஆக அதிகபட்சம் அவருடைய வாதப்படியே 4 மாதங்கள்ல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு முதல் கட்ட தீர்வு அவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாரு. நீதிமன்றம் அதை நோக்கி தான் பயணிச்சிட்டு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையான பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு, மனச்சோர்வுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அது அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதான் இந்த இடத்துல அழுத்தமா பதிவு செய்ய வேண்டிய விஷயம். இதனுடைய இன்னொரு பகுதியா தான் அந்த டான்பிட் நீதிமன்றத்துல நடக்கக்கூடிய விசாரணையை தற்காலிகமா அவர் ஒத்தி வச்சிருக்காரு. இது நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த நீதிமன்றம் அணுகக்கூடிய விதத்துல ஒரு அதிருப்தியா ஒரு தரப்பு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் தரப்புல இருந்து முன்வைக்கப்படுது. ஏன் 2 வாரத்துக்கு அவர் அதை நிறுத்தி வைக்கணும், அதையும் நம்ம வேகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அதிருப்தியையும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல இருந்து முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல நியோமேக்ஸ் நிறுவன தரப்பிலிருந்து டான்பிட் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த ட்ரையல் விசாரணையை நிரந்தரமாக நிறுத்தி வைக்கணும். அதாவது இந்த உயர் நீதிமன்றத்துல இந்த ப்ராசஸ் ஏல நடைமுறை அப்படிங்கிறது, இந்த ப்ராசஸ்க்கு தான் நாங்க தான் ஒத்துழைச்சிட்டு இருக்கிறோம்ல, அப்ப அப்படி இருக்கிறப்ப அப்படி ஒரு விசாரணை தேவையில்லை அப்படிங்கிறத தான் அவங்க தரப்புல இருந்து அவங்க முன் வச்சிருந்தாங்க. அவர்கள் எதிர்பார்த்தது போல அல்லது அவர்கள் கோரிக்கை வைத்தபடி நீதிமன்றம் ஒன்றும் அந்த டான்பிட் சிறப்பு நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு முற்றிலுமாக தடை விதிக்கவில்லை. மாறா 2 வாரத்துக்கு ஒத்தி வைங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை ஏற்கனவே டான்பிட் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில அக்யூஸ்டுகள் நேரில் ஆஜராகிறதுக்கும் அவர் தடை சொல்லல. நேரில் நீங்க போய் ஆஜராகுங்க, ஃபர்தரா எந்த ஆர்டரும் அவர் போட மாட்டாரு, அவ்வளவுதான் அப்படிங்கிறத நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த இடத்துல தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. இந்த ஏல நடைமுறையில நியோமேக்ஸ் நிறுவனம் எந்த அளவுக்கு ஒத்துழைக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் டான்பிட் நீதிமன்றத்தினுடைய அந்த விசாரணையை நிரந்தரமாக அதை ஒத்தி வைக்கிறதா அப்படிங்கிறத குறித்து இந்த நீதிமன்றம் பரிசீலிக்கும். ஒரு 2 வாரம் பார்ப்போம் அப்படின்னு தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிறாரு. ஆக இந்த 2 விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா இது ஒரு தரப்பு கருத்து மட்டுமே பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா டான்பிட் நீதிமன்றத்தினுடைய அந்த விசாரணைக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தடை போட்டுட்டாரு, நியோமேக்ஸ் நிறுவனம் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு தலையாட்டிட்டு நீதியரசர் போயிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம், அப்படி ஒரு கருத்து, ஒரு அதிருப்தி பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில இருந்துட்டு இருக்கிற பின்னணியில இதே நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தான் இன்னும் 4 மாசத்துக்குள்ளார இதை எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அதை முடிச்சு முதல்கட்ட நிவாரணத்தை கொடுக்கணுங்கிற இடத்துக்கும் அவர் முன்னகர்த்திட்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த விவகாரத்தையும் பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத தான் நாம் இந்த இடத்துல அழுத்தமா பதிவு செய்ய விரும்புகிறோம். தொடர்ந்து இந்த நீதிமன்ற விசாரணை அடுத்த கட்டமா எப்படி போகுதுங்கிறத அடுத்த விசாரணையிலேருந்து அதை நம்ம பார்ப்போம். இன்னும் சொல்ல போனா EOW போலீசார் அந்த அன்கன்ஃபார்ம்டு லிஸ்ட்டை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த விவகாரம் குறித்து அடுத்த வீடியோவில் பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.